சக்தி குருவடி சரணம், திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான துளிர் நேர்களே அம்மா அப்பாவை புரிஞ்சு வச்சுக்கிற குழந்தை எந்த ஒரு குழந்தையும் நல்ல குழந்தை. ஆனால் நம்ம நல்ல குழந்தை கெட்ட குழந்தைங்கிறது நம்ம வளர்க்குறதுல தான் இருக்குது. இது உண்மை. ஒரு சின்ன ஒரு குட்டி அனுபவம் பார்ப்போமா? அனுபவங்கிறத விட கண்ணால் பார்த்தது. ஓகேவா? எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அம்மா அப்பா அழகான குடும்பம், 3 குழந்தை, 2 பையன் ஒரு பொண்ணு. அப்போ இந்த பொண்ணு ரொம்ப அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருக்கும், அம்மா மேலே பாசமாக இருக்கும். ஆனால் இந்த பிள்ளைங்க கொஞ்சம் இதுவாக இருக்குங்க, கொஞ்சம் பின்வாங்கின்னு இருக்குங்க. அப்போ ஒரு நாள் அப்பா இறந்துடுறாங்க. அப்போ இறந்து போகும் அப்பாவோட ஃப்ரெண்டு எல்லா பேரும் இந்த மாதிரி அவங்க அப்பா இன்னொரு நபரை காட்டுறாங்க. அந்த நபர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. இம்மிடியட்டாக கேட்குறாங்க, நீ 1 மாதத்தில் கொடுத்தாலும் சரி, இல்லை 1 வாரத்தில் கொடுத்தாலும் சரி, ஆனால் கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லா பேரும் வாக்குவாதம் நடந்துட்டுருக்கு. வீட்டில் பணத்தை வச்சுட்டு அவ்வளோ வாக்குவாதம் நடந்துட்டுருக்கு. அப்போ இப்படி இது பண்ணவும், எங்கள் அப்பா ஏன் வாங்கியிருக்க மாட்டாங்க அப்படின்னு அப்பாவை சொல்லலை அந்த பிள்ளைங்க. வாங்கியிருந்தாலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணு வேகமாக தன் கழுத்தில் இருந்த செயினை எடுத்துட்டு, இது எவ்வளோ பெருமோ அதை வச்சுக்கோங்க, இது 3 பவுன், மேற்கொண்ட நான் கொஞ்சம் கொஞ்சமாக தந்துடுறேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த நபர் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா வாங்கவே இல்லை, உங்கள் அப்பா உனக்கு 20 லட்சம் ரூபாய் எழுதி வச்சுருக்காரு, இந்தாம்மா, என்னை யார் புரிஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இதை கொடுங்க. ஒரு சின்னதாக சோதிச்சிருக்கார் அவள் அப்பா, ஆனால் சாகிறப்ப நல்லது பண்ணிட்டு தான் போயிருக்கார். ஆகையால் இருக்கிறப்ப புரிஞ்சுக்கணும், இவங்க செஞ்சுருப்பாங்களாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். 1. 2வது வளர்ப்பு, குழந்தைகளோட வளர்ப்பு எப்படி வளர்க்கணுங்கிறத இவங்கள்ட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அதே போல் ஸ்ட்ரிக்ட்டு, 2மே ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கிடையாது. ஸ்ட்ரிக்ட்டுங்கிறது வேறு. எதுக்கு நம்ம ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறோமோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆகையால் நம்ம குழந்தைகள்கிட்ட சாப்பாட்டு விஷயமா இருக்கட்டும், படிப்பு விஷயமா இருக்கட்டும், ஆன்மீக விஷயமா இருக்கட்டும், கரெக்டாக நம்ம நடந்து, அன்பு மழையாக இருக்கட்டும், பாச மழைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்பு மழைங்கிறது பிரத்தியர், பாசமழைங்கிறது நம்ம செய்கிறது. ஓகேவா? ஆக எல்லா பேர்த்திட்டையும் நம்ம குழந்தை நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். மெதுவாக காய நகட்டும். 10 லட்சம் பரனுக்கு உங்கள் அப்பா 20 லட்சமாக கொடுத்துருக்காரு. அது பணம் பேசும். அந்த பாசமழை இருக்குது. அங்கே போயிருப்பார் முக்தியாக, பெருமாள்கிட்ட போயிருப்பார், ஒரு திருப்தியாக போயிருப்பார். முக்தியாங்கிறத விட திருப்தியாக போயிருப்பார். திருப்தியும் வேணும், முக்தியும் வேணும். ஆகையால் நம்ம ஜாக்கிரதையாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சொல்லி வளர்க்கணும். குழந்தைக்கு பாசங்கள் எப்படி கொடுக்கணும், அன்பு மழை எப்படி வாங்கிக்கணும், எல்லாமே அறிவுபூர்வமாக நம்ம ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. கண்டிப்பாக முதல்ல புரிந்து கொள்கிற தன்மை நமக்கு வேண்டும். நமஸ்காரம்.